இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவி நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. பர்சாத்துவின் உத்தரவை மீறி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு ஆதரவை வழங்கியிருந்த அதன் 6 முன்னாள் உறுப்பினர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் தகுதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அந்த 60 தொகுதிகளை காலியானதாக அறிவிக்கும்படி பர்சாத்து செய்திருந்த விண்ணப்பத்தை மக்களவைத் தலைவர் தான்ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் நிராகரித்துள்ளதை பர்சாத்து தலைவர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் உறுதிப்படுத்தினார். நேற்று மாலையில் பலூரான் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் பர்சாத்துவின் கொரோடா தலைவருமான டத்தோஸ்ரீ ரோனால் கியாண்டிக்கும் வழங்கப்பட்ட கடிதத்தில் அம்முடிவு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கடிதத்தில் கூட்டரசு அரசியல் அமைப்பின் 49A பிரிவின் கீழ் அந்த 60 நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஜொஹாரி விளக்கம் அளித்துள்ளார். அவரது அந்த பதில் கூட்டரசு அரசியல் அமைப்பின் 49A(3) பிரிவுக்கு முரணாக இருப்பதாக முஹிதீன் அதிருப்தியை வெளிப்படுத்தினார். கட்சியில் ஒருவர் உறுப்பினர் தகுதியை இழக்கும் போது அவர் வகித்து வரும் நாடாளுமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்க கூட்டரசு அரசியலமைப்பு வலியுறுத்துகின்றது. ஆனால் மக்களவைத் தலைவராக பொறுப்பேற்கும் போது கூட்டரசு அரசியலமைப்பையும் நாட்டின் சட்டத்தையும் தற்காப்பதாக கூறிய ஜொஹாரி தற்போது அதனை மீறியுள்ளதாக முஹிதீன் கூறினார். HRD கார்ப்பைச் சேர்ந்த பல உயர் அதிகாரிகள் இன்று நாடாளுமன்றத்தில் காணப்பட்டனர். அவர்களில் ஒருவரான HRD கார்ப்பின் தலைமை சட்ட அதிகாரி மர்லே பெர்னாண்டஸ் மற்ற அதிகாரிகளுடன் நாடாளுமன்ற மன்ற கட்டிடத்தை விட்டு வெளியேறினார். பின்னர் அவர்கள் மதியம் 1:30 மணியளவில் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ வாகனத்தில் புறப்பட்டுச் சென்றனர். முன்னதாக மனிதவளத்துறை அமைச்சர் ஸ்டீவன் சிமுடன் நடந்த கூட்டத்தில் இந்த குழு கலந்து கொண்டதாக நம்பப்படுகிறது. முன்னதாக முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் யாரும் நீதியிலிருந்து பாதுகாக்கப்பட மாட்டார்கள் என்று சிம் கூறியது குறிப்பிடத்தக்கது. பொது கணக்கு குழு மற்றும் ஆடிட்டர் ஜெனரலின் கண்டுபிடிப்புகளை தாம் தீவிரமாக பார்ப்பதாகவும் இது தொடர்பாக விரைவான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இன்று காலை பெய்த தொடர் மழையின் காரணமாக கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் 1வது முனையத்தில் உள்ள பயண மையத்தின் 6வது வாசல் நீர்க்கசிவு ஏற்பட்டு பாதிப்படைந்துள்ளதாக மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. விமான பயணத்தில் இதனால் எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் இந்த மையத்திலிருந்து புறப்பட திட்டமிடப்பட்ட விமானங்கள் மாற்று வாயில்களுக்கு மாற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவசர பழுதுபார்ப்பு பணிகளுக்காக பயண மையம் இன்று மதியம் 12 மணி வரை தற்காலிகமாக மூடப்படும் என்று அது தெரிவித்தது. இதனால் பாதிக்கப்பட்ட அனைத்து பயணிகளுக்கும் இந்த மாற்றங்கள் குறித்து உடனடியாக தெரிவிக்கப்பட்டதாகவும் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அந்நிறுவனம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. காலை 8:11 மணியளவில் ஏற்பட்ட இந்த நீர்க்கசிவை சரி செய்ய பராமரிப்பு குழு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. ஃபிளிட் கார்டுகளை வழங்குவதை துரிதப்படுத்துமாறு எண்ணெய் நிறுவனங்களை உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. SKDS எனப்படும் மானியத்துடன் கூடிய டீசல் கட்டுப்பாட்டு அமைப்பு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட தகுதியான லாஜிஸ்டிக் வாகன உரிமையாளர்களுக்கு சாலை போக்குவரத்து துறையுடன் ஒருங்கிணைந்த அமைப்பை பயன்படுத்தி தேவையான அனைத்து ஆவணங்களும் முழுமையாக இருந்தால் அமைச்சு அளவில் உடனடி அனுமதி வழங்கப்படலாம் என்று உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி கூறினார். ஃபிளீட் கார்டு வழங்குவதில் தற்போதுள்ள சிக்கல்களை ஒப்புக்கொண்ட அவர் இந்த சவால்களை எதிர்கொள்ள 5 எண்ணெய் நிறுவனங்களுடன் தீவிரமாக விவாதித்து வருவதாக கூறினார். நிதி அமைச்சினால் எளிதாக்கப்படும் ஃபிளீட் கார்டுகளுக்கு காத்திருப்போருக்கு திரும்பி செலுத்தும் செயல்முறையை எளிதாக்குவதுடன் இடைக்கால நடவடிக்கையாக பண அட்டைகளை பயன்படுத்த எண்ணெய் நிறுவனங்களை ஊக்குவித்துள்ளதாக அவர் கூறினார். பாஸ் மற்றும் அம்னோ இடையே எந்த வகையான ஒத்துழைப்பும் ஹடி அவாங் இருக்கும் வரை நடக்காது என்றும்
அவர்கள் பொய்யுரைப்பவர்கள் என்றும் கருத்துரைத்திருந்த அம்னோ தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹித் அமீடியின் அறிக்கை குறித்து கருத்து தெரிவிக்க பாஸ் கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் மறுத்துவிட்டார். ஜாஹித் கூறிய கருத்துக்களுக்கு பதில் அளிப்பதை மற்ற கட்சி தலைவர்களிடம் தாம் விட்டு விடுவதாக ஹடி அவாங் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக தமது கட்சியின் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருப்பதை மாராங் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் சுட்டிக்காட்டினார். கொலக்கடா அருகே நேற்று மாலை மலேசிய கடல்சார் அமலாக்க ஏஜென்சியின் ரோந்து குழுவிடம் இருந்து தப்பி செல்வதற்காக உள்ளூர் மீன்பிடி படகின் பணியாளர் ஒருவர் கடலில் குதித்ததில் மூழ்கி உயிரிழந்தார் என அஞ்சப்படுகிறது. நேற்று இரவு 9:50 மணியளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கொலக்கடா கடல்சார் மண்டல இயக்குனர் கொமண்டர் நூர் அஸ்ரேயாண்டி இஷாக் கூறினார். கொலக்கடா கடற்பரப்பில் இருந்து 4.1 கடல் மைல் தொலைவில் ரோந்து குழு படகை பிடித்தபோது திடீரென பணியாளர்களில் ஒருவர் தண்ணீரில் குதித்ததாகவும் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை, குடிமை தற்காப்பு படை மற்றும் பல உள்ளூர் மீன்பிடி படகுகளின் உதவியுடன் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். இன்று ஜோஹோர் 2வது இணைப்பு பாலத்தில் இருந்து விழுந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை தேடும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காலை 7:17 மணியளவில் சிங்கப்பூரை நோக்கி செல்லும் 2வது இணைப்பு பாலத்தின் 10வது கிலோமீட்டரில் நடந்த இச்சம்பவம் குறித்து தங்களுக்கு அவசர அழைப்பு வந்ததாக மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு தளபதி இஷாக் நூர் கூறினார். சம்பந்தப்பட்ட நபரின் மோட்டார் சைக்கிள் வீதியின் ஓரத்தில் காணப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.